ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் HTML அப்படின்னா என்ன, எதுக்காக அது தேவைப்படுது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வெப்பேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இன்ஃபர்மேஷனை ஹோல்ட் பண்ணியிருக்கிற ஒரு ஃபைல் தான் வெப்பேஜ். ஒரு ஆத்தராக என்னோட இன்ஃபர்மேஷனை மற்றவங்க எல்லாம் பார்க்குறதுக்காக நான் வெப்பேஜை க்ரியேட் பண்ணுறேன். எனக்கு தேவையான ஒரு இன்ஃபர்மேஷனை பார்க்குறதுக்காக ஒரு வெப்பேஜை ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணுறேன். இப்போது நாம் பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோவோட ஆத்தராக நான் ஒரு வெப்பேஜை க்ரியேட் பண்ணுறேன். இந்த வீடியோவை பார்க்குறதுக்காக நீங்கள் யூடியூப்பில் ஒரு வெப்பேஜை ஓப்பன் பண்ணுறீங்க. ஏன் இப்படி பண்ணோம்? நான் இந்த வீடியோ ஃபைலை கூகுள் டிரைவ்லேயோ ட்ராப்பாக்ஸ்லேயோ ஸ்டோர் பண்ணி உங்களுக்கு லிங்க் மட்டும் அனுப்பலாம். அப்படி செய்யாமல் ஏன் வெப்பேஜை க்ரியேட் பண்ணோம்? ஏன்னா வீடியோவை நான் MP4 ஃபார்மேட்லேயோ AVI ஃபார்மேட்லேயோ MKV ஃபார்மேட்லேயோ எதில் வேணால் க்ரியேட் பண்ணலாம். அதை ப்ளே பண்ணுற சாஃப்ட்வேர் உங்கள் கம்ப்யூட்டரில் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி நான் வேர்ட் ஃபைலை க்ரியேட் பண்ணேன்னா உங்கள் கம்ப்யூட்டரில் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸோ அல்லது லிப்ரே ஆஃபீஸ் மாதிரியான ஆஃபீஸ் சூட்ஸோ இருந்தால் தான் அதை பார்க்க முடியும். இந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் நாம் இன்ஃபர்மேஷனை ஒரு யூனிவர்சல் ஸ்டாண்டர்டில் எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் நம்ம ஒரு வெப்பேஜை க்ரியேட் பண்ணுறோம். HTML அப்படிங்கிறது ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படிங்கிறதோட சுருக்கம். இது நம்மளோட இன்ஃபர்மேஷனை, இது ஹெட்டிங், இது பேராகிராஃப், இது இமேஜ், இது ஆடியோ, இது வீடியோ அப்படின்னு ப்ரௌசருக்கு புரிகிற மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு வேலை சொல்கிறதுக்காக யூஸ் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். வெப் டெவலப்மெண்ட் கற்றுக்கணும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் ஃபைல்ஸை நம்ம சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்கள் கேள்விகளையும் சந்தேகங்களையும் ஃபாரமில் கேட்கலாம்.